லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி கல்யாணம் முடிச்சிங்க, லவ் பண்ணதுக்கப்புறம் எத்தனை மணி கல்யாணம் பண்ணீங்க? யோ போயா கேட்க கேள்வி ஒழுங்காக கெடுத்தார். அக்கா 2 பேனா கொடு அக்கா, நாங்கள் வாங்க கடைக்கு வந்து வாங்கிக்கோங்க. சேட்டராஜ் நானும் படிக்கல அக்கா. படிக்காட்டி என்ன, படிக்காத பசங்களுக்கு என்ன இப்போ அறிவுங்கிறது அனுபவ அறிய வரும். இப்போ நான் கலெக்டருக்கா படிச்சுக்க 8 தான் படிச்சிருக்கேன். ஏன் உலக நடப்பு நம்ம வாழ்க்கை அனுபவத்துலேருந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். அன்று முதல் அக்கா, இன்று முதல் லவ் ஸ்டார்ட். லதா எனக்கு பேர் வைக்கிறியாக்கும் நீ. அன்போடு அழைக்கப்படுவார், கிழிக்கப்படுவார். அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். உண்மை இப்போ கேட்டால் கேலி பண்ணுவார். வேறு யாராவது பேசுவாங்கல்ல, அப்போ உண்மைதான் சொல்ல. நான் இங்கே பாருங்கள், எங்கிட்ட என்ன கேரக்டர்னா எது நடைமுறை எது உண்மை அப்படி நான் படக்குன்னு என்னோடய உண்மையை நான் சொல்லிகிட்டே போயிட்டே இருப்பேன். மறைச்சி பேசுகிறது, மறைச்சி பேசுகிறது, எதுவுமே மறைச்சி பேசுகிற பழக்கமே கிடையாது. நீங்கள் நம்புங்க நம்பாது உங்கள் இஷ்டம். இப்போ நான் போய் இப்போ உட்காந்துருக்கார அந்த கடையில் போய் கேட்டாலும் நான் என்ன சொன்னேனோ அதுக்கு நேர்மாறாக தான் சொல்லுவார். அது அவரோட குணம். அது உண்மையாகவே ஒன்று நேச நினைப்பாங்களே, அதை தான் நான் சொல்கிறேன். அக்கா உள்ளுணர்வை ஓப்பனாக சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். சரிப்பா, நீ அப்படி கூட எடுத்துக்கோ. அவர்கிட்ட தான் கேட்கணும். உள்ளுணர்வு ஓப்பனாக சொல்லிட்டு போகிறாரு, மாட்டிக்கோங்க. என்ன அப்புறம் நான் இப்படி தான் பேச வேண்டியதாக வரும். என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது நீங்கள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறதுக்கு சொல்கிறாரு. எங்கள் அம்மா வீட்டில் நான் ஒரு நாள் வேலைக்கு போனது கிடையாது, என்னை கேள்வி கேட்டது கிடையாது. இங்கே 365 நாள் வேலை பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அப்புறம் வீடு வரும், வாசல் வரும். இந்த காமராஜ் இந்த ஊரில் வந்து நான் இப்படி வீடு வாங்குவேன், இப்படி இடம் வாங்குவேன்னு கனவு கூட நினைக்கல. இது கூழுக்கு ஆசை, மியூசிக் ஆசையா? போங்கப்பா. நீங்கள் நான் படிக்கல அக்கா, வேண்டாண்ணா அக்கா. படிக்கலைன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டாளா? நீ சம்பாதி, நேர்மையானவனா நல்லவனை நடந்துக்கோ, எந்த பொண்ணுனாலும் தேடி வரும். அந்த பையனா நல்ல பையனே அப்படின்னு குடிக்காத, கெட்ட பழக்கம் எதுவும் பண்ணாத. பாட்டு படிங்க. தூத்துக்குடி கொத்தனார், தூத்துக்குடி கொத்தனார். ஒரு 2 வரி வந்துட்டு 3வது வரி கெட்ட வார்த்தை வந்தால் கூட 2 வரி படிக்கலாம். ஐயோ கொடுமை. அக்கா அக்கா அந்த என்னத்தை சொல்கிறான் தர, அன்னைக்கு இது தான் சொன்னான். சரி சூப்பராக இருக்குன்னு சொல்லுங்க அக்கா. சூப்பராக இருக்கு. போ லைக் போட்டுட்டேன் மேடம். காது திருக்கு என்ன ரொம்ப நாள் ஆச்சு வந்து. மணி உனக்கு வயிறா இருப்பார், காது திருக்கு. தூத்துக்குடி கொத்தனார் மணியை தூக்கி போட்டு எத்துனார். யாரு பாப்பா தங்கராசு வா. ஆண்டியில் வரும் வேலை இல்லையா உனக்கு? உனக்கு வேறு வேலை இல்லையா? இங்கே வந்து என்கிட்ட என் வம்பு இழுக்கிறதுக்கு தான் உனக்கு வேலையா? ஆண்டியில் வரு, நீ ரெகுலராக வர்ற ஆள் தானே. ஆண்டியில் வரு, உனக்கு வேலை இல்லாமல் தானடா இங்கே கமெண்ட் போட வந்திருக்கிற. என்னது ராஜ் என்ன போட்டிருக்க? காரு இருங்க அக்கா அப்படின்னா திருப்பி போடாத மெசேஜ. என்னடா மானங்கட்ட நாயே, அழகப்பேன் என்னடா கேட்டேன்? திருப்பூரிக்கு நாயே என்னடா கேட்டேன்? இப்போ நீ புருஷன் மானங்கட்ட நாயேவா? ஏன்டா அப்படி கேட்குற? என்னத்தோட கண்ட நீ மானங்கிட்ட வளைஞ்சது? என்னத்தை பார்த்த? அழகப்ப மூஞ்சி பாரு, செருப்பு கொடுத்து மூஞ்சில் விட்டுன்னு செப்பி பிஞ்சிரும் உனக்கு. ஏன் புருஷனை பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? என் புருஷன் கால் தூசி வருவீங்களாடா எவனாச்சும்? என் புருஷனை பற்றி பேசுறதுக்கு என்னடா தகுதி இருக்கு? அவர் வாட்டிக்கு அவர் உண்டு வேலை உண்டு இருப்பார். அவரை மாதிரி தங்கமாக வீட்டில் போய் வீட்லேயும் கடையிலையும் பாரு. அவரை மாதிரி வேலை பார்க்க ஒருத்தர் நீ நான் பார்த்ததே கிடையாது. லட்டு மாதிரி கடையை வச்சுருப்பான், வீட்டை வச்சுருப்பான், பேச்சு அவ்வளோதான் பேசுவார். எவனை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்னடா அது இருக்குது? பொண்டாட்டியை நம்பி சுதந்திரமாக விடுவார். நீ செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. எவன் பொண்டாட்டி அப்படி விடுவீங்க? பொண்டாட்டி எவனை என் கூட ஏறிட்டு போயிடுவான், பயந்துட்டு தானே எவனை விட மாட்டீங்க. என் புருஷன் நீ நம்புவான், நீ செஞ்சால் சரியாக இருக்குன்னுவான். அவனை மாதிரி ஒருத்தர் நீ உலகத்தை தான்டா வரணும். என் புருஷனை பேசுறதுக்கு நீ யார்றா? மூஞ்சி முகரெல்லாம் ஒட்டத்தையும் வச்சுக்கோ, என்னத்துக்காகவும் தெரியாது. என் புருஷனை பற்றி நீ என்ன மயத்துக்கு இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கிற?
அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா? பொண்டாட்டி